Hello everyone, welcome back to my YouTube channel Tvs Suburbanite. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட RTR 200 4V TVS. ஸோ 2022 வெர்ஷன் வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் டெலிவரி லேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஷோரூம் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ பெல்பி நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் மார்னிங் ஸ்டார் பற்றி. ஸோ அந்த மார்னிங் ஸ்டாரை எக்ஸ்சேஞ்ச் போட்டு ஐ ஹோப் சவுண்டு டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த வண்டி புக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் கமெண்ட்ஸில் நிறைய பேர் டெலிவரி லேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். நெக்ஸ்ட்டு மைலேஜ் டெஸ்ட் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் இப்போ டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு நான் தான் ஓட்ட போகிறேன். வெக்கி எங்கள் அப்பா பைக்கில் வர போகிறோம். ஸோ நிம்பர்ஸ் ரெஸ்ட் எடுக்க போயிருக்காப்புல. அந்த கதையை நான் அப்புறமா சொல்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 1:47 PM. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1:50 PM இருக்கும். ஸோ RTR 200 4V வண்டி இன்னும் ஃபஸ்ட் சர்வீஸில் தான் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு RPM இண்டிகேட்டர் ஸ்டிலுக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. அண்ட் நம்ம இப்போ பெட்ரோல் போட வந்திருக்கோம். ஏன்னா வண்டியில் மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் வண்டி அர்பன் மோடில் இருக்குது. ஸோ அது பண்ணலாம். ஓகே ரைட். டேங்க் ஃபில் பண்ணுவோண்ணா. பில் வரும்ல? கார்டு தான் பேமெண்ட்டு. கார்டு பேமெண்ட்டு. ஓகே. கேமராண்ணா. இல்லை தனியாக வாங்கினது. நம்ம கேமராவில் மவுண்ட் பண்ணிக்கிட்டு ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிக்கிட்டு போகிறது. ரன்னிங்கில் தான் இருக்குது. சும்மா வண்டி புதுசு எடுத்துருக்கோம். மைலேஜ் டெஸ்ட் பண்ணலான்னு பிளானு. அதனால் பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணிட்டு என்ன இதுன்னு காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வரைக்கும் 5 லிட்டர். ஸோ வண்டி டெலிவரி எடுக்கிறப்பே டேங்க் ஃபில் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஓட்டினது தான். அதுக்கப்புறம் மறுபடியும் பெட்ரோல் போடல. ஸோ இப்போ வரைக்கும் பெட்ரோல் போடுறோம். ஓகேண்ணா. போதும். ஸோ பார்த்தீங்கன்னா 6.73 லிட்டர்ஸ். 6.73 இல்லை, இவங்களே ஏதோ போட்டு வச்சுருக்காங்களே. H1 AT V2 HT V3லாம் போட்டிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை இதுலேயே நல்லாவே தெரியும். ஸோ கண்டிப்பாண்ணா TJ Suburbanite சொல்லிட்டு. TJ Suburbanite. மோடு ஏதோ சொன்னானே. ட்ரிப் A அண்ட் ட்ரிப் B. ஸோ ட்ரிப் Bயை நான் ரீசெட் பண்ணுறேன். அதுவாண்ணா மாடு குறுக்கு வந்துருச்சுண்ணா. பரவாயில்லையே, நம்ம பேர் இந்த இதாண்ணா TJ Suburbanite சொல்லிட்டு. வீடியோ போட்டிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ போட தெரியணுன்னா நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ வந்துச்சுன்னா தெரியும். சரி ஓகேண்ணா. வரண்ணா. எந்த ஹெல்மெட் போட்டது? ஆமாம் ஆமாண்ணா. இது இப்போ தான் இந்த வருஷம் தான் ஆரம்பிச்சது. ஒவ்வொரு வாரமாக ஒவ்வொரு வீடியோவாக போட்டுட்ருக்கேன். இந்த ஏரியா இருக்கிறதுனால உங்களுக்கு காமிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை யாருன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாண்ணா. சரிண்ணா. ஸோ ஸ்பீடாமீட்டர் கவர் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரிப் மீட்டர் நான் இது பண்ணிட்டேன். டேங்க் ஃபில் பண்ணியிருக்கு இது வரைக்கும். அண்ட் தஞ்சாவூரில் நிறையா பர்சனல் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ தஞ்சாவூருக்குள்ளே ஓட்ட போகிறோம், சிட்டிக்குள்ளே ஓட்ட போகிறோம். அண்ட் ஓட்டிட்டு வெளில வர போகிறோம். எஸ். ஸோ என்ன பிளான்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் இல்லை 60 above 60 தான் வரும் மேக்ஸிமம். ஸோ above 60 நீங்கள் ஓட்டிட்டு மறுபடியும் டேங்க்கை ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணிவிட்டு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, எவ்வளோ ஃபில் ஆகியிருக்கு அப்படிங்கிற கணக்கெல்லாம் வச்சு மைலேஜ் கால்குலேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான். விக்கியோட ஃபோனில் ப்ளூடூத்தில் வண்டியோட கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு ஓடோமீட்டர் தெரியுதான்னு தெரில. என் பைக்கோட ஆங்கிள்லேயே நான் வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு ஃப்ரேம் இருக்குன்னு கூட தெரில. கொஞ்சம் செக் பண்ணியிருக்கலாமா அதையும். ஸோ பார்த்தீங்கன்னா மொபைலோட டவர், மொபைலோட பேட்டரி பர்சன்டேஜ் அண்ட் மொபைலோட மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இங்கே காட்டுது. அண்ட் மொபைலில் வச்சு வண்டியோட ப்ளூடூத்தில் மொபைல் கனெக்ட் ஆகிருக்கு. வைசரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
ஃபஸ்ட் சர்வீஸில் தான் வந்து அந்த ஆர்பிஎம் வந்து லாக்கை வந்து அன்லாக் பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயே நமக்கு வந்து ஆர்பிஎம் இண்டிகேட்டர் வந்து அடிக்கடி வரும். ஐ ஹோப் நான் வந்து 3000 ஆர்பிஎம் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், ஈச் 3000 ஆர்பிஎம்க்கு வந்து ஒரு பிளிங்க் காட்டுது. அண்ட் பண்ணபடி பாருங்கள், இப்போ பாருங்கள், இட் ஷூட் இல்லையா? எஸ். ஸோ 3000 ஆர்பிஎம்க்கு ஓகே சாரி. ஸோ 3000 ஆர்பிஎம் டச் ஆகிறப்போ அந்த ஆர்பிஎம் இண்டிகேட்டர் வந்து ஒரு ரெட் லைட் சிக்னல் காட்டுது. ஸோ ரைட் நவ் வி ஆர் என்டரிங் பூண்டி. ஸோ அம்மா வீட்டிலேருந்து பூண்டி வந்து வண்டி வந்து 8.5 கிலோமீட்டர்ஸ் ஆகிருக்கு. அண்டு ஃப்ரேம் எந்த அளவுக்கு செட் ஆகிருக்குன்னு தெரியல. அண்ட் ஸோ இதுதான் கோவேலூர் ஊர் வந்து உள்ளே இருக்குது. அண்ட் இந்த அவுட்டர் வண்டி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம். ஐ ஹோப் நாட். கரங்களா? ஸோ ஆப்போசிட்டில் டூ வீலர் வந்தால் கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி காரணங்களும் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. அவங்களுக்கு வண்டியை ஓவர்டேக் பண்ணால் போதும். மாரியம்மன் கோயில் கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ மாரியம்மன் கோயில் 15.7 கிலோமீட்டர்ஸ். ஓகே, ஐ ஹோப் இது ரெக்கார்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் ஜஸ்ட் நவ் மாரியம்மன் கோயிலை வந்து நம்ம தாண்டுறோம். அண்ட் அதோட கிலோமீட்டர் வந்து 15.8. ஓகே, அங்கே 15.7, இங்கே 15.8. காரன் ஸோ இந்த மாதிரி பைத்தியக்காரங்க இருக்க தான் செய்வாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் அந்த பேரிகார்டில் ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணாமல் க்ராஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் அந்த பேரிகார்டு பக்கத்துலேயே இருந்தாலும் பிரேக் அடித்து நிப்பாட்டிடணும். இல்லைனா இப்படி தான் க்ளோஸ் கால் கொடுத்துட்டு போவோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து தஞ்சாவூருக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஸோ தஞ்சாவூர்னா அவுட்டர் பார்ட் ஆஃப் த தஞ்சாவூர். ஸோ அவுட்டர் பார்ட் ஆஃப் த தஞ்சாவூர் வந்து கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 17.9 கிலோமீட்டர். லைட்டிங்கும் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் ஃபைனலி த பிளேஸ் டு ரெக்கார்ட் த லீனிங் ஆங்கிள். மேன், இது உண்மையிலே ஒரு நல்ல ரோட் தெரியுமா? எனக்கு இதுதான் விக்கியோட பைக் ஃபஸ்ட் டைம். ஸோ நான் எந்த அளவுக்கு கரெக்டாக பெண்ட் பண்ணுவேன்னு தெரில. லெட்ஸ் see. வாவ், எனக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கூட பிரேக் ஆகலை. விக்கி வந்தால் தான் தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம், 30.4. பட் இன்னும் தஞ்சாவூருக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ டிவிஎஸ் ஷோரூம் போயிருந்தோம். அண்டு ரொம்ப பாசிட்டிவாக தான் பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, எந்த பிரச்சனையும் இல்லை, வண்டி டெலிவரி எடுக்கலாமே, ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு எதனால டிலே ஆகிட்டு இருக்குன்னா, லைக் ஒரு பல்சர் 220F அதை எக்ஸ்சேஞ்ச் ஃபோட்டோ எடுக்கிறதுனால டிலே ஆகிட்டுருக்கு. நாங்கள் காண்டாக்ட் பண்ணுற பர்சன் வந்து எனக்கு லீவு. ஸோ அதனால் நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். someone is calling me, man. முனிசிபல் ஆஃபீஸ், தஞ்சாவூர் முனிசிபல் ஆஃபீஸே ஏதோ படத்துக்கு ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி எடுக்கிட்டுருக்காங்கப்பா. ப்ரோ, ஆமாம் ஆமாம் ப்ரோ, சும்மா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். டிஜே சப்பர்பனைட், டிஜே சப்பர்பனைட் சொல்லிட்டு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். அம்மாப்பேட்டை இங்கேருந்து 20 கிலோமீட்டர்ஸ். ஷியா ப்ரோ, ஷியா ப்ரோ.
யா ஓகே ப்ரோ ப்ளீஸ். ஸோ வண்டியோட டேர்னிங் ரேடியஸ் எப்படி ப்ரோன்னு கேட்டிங்க. ஓகே, ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஒன் சைடு, இந்த சின்ன ரோடு தான் நினைக்கிறேன். இந்த இடம் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. ட்ரை மை பெஸ்ட் மேன். கறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. புது ரோடு போட்டுருக்காங்களா, பேத்துட்ருக்காங்களா? திஸ் இஸ் மை ஃபால்ட். ஈஸியாக ப்ரோ, ஈஸியாக தான் தட்ட முடியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. One eternity later. ஓகே guys, so as of now 75.8 kilometers. I'm not sure இது வந்து ரெக்கார்ட் ஆகுமான்னு தெரில. So if you can see it, 75.8 kilometers இது வரைக்கும் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். பட் ஃபியூல் இண்டிகேட்டர் பார்த்தா ஃபுல்லாக தான் இருக்குது. we gonna fill the tank right now. அப்புறம் இதை வச்சு தான் நம்ம வந்து கால்குலேஷனே பிளான் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 75.9 கிலோமீட்டர். ஐ திங்க் இங்கே ஏதோ ரோடு இருக்குது. டேங்க் மறுபடியும் ஃபில் பண்ணியிருக்கு. ஃபில் பண்ணதில் 2.2 லிட்டர் 60 ml பிடிச்சிருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்லாம் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் வருது. நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 75.8 டிவைட் பை 2.60 லிட்டர். ஆக்சுவலாக வந்து நான் காலையில் போட்டதை விட லெவலை விட இந்த பம்பில் போடுறப்போ கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு. ஸோ அதனால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இக்னோர் பண்ணாலும் நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 30 கிலோமீட்டர் இப்போதைக்கு மைலேஜ் தருது. ஸோ திஸ் இஸ் பிஃபோர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்.